அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அம்மாவுக்கு எனக்கே தெரியாம டைம் வாங்கி வச்சு டைம் போடு. நேவினா என்னடா ஃபிளைட் ஓட்டுறதானே? நான் ஜெட்டு. நான் என்ன ஹேக்கத்தான் பண்ணலாம். நீங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க. போன்ற மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. என்னம்மா யானை தந்தத்துல கிளிப்லாம் போட்டுருங்க. அது பனானா கிளிப். பனானா கிளிப்பா? எப்படி டேய் தம்பி, இது என் தங்கச்சிடா. ஏய் கொடிக்குளம் பேச்சு தங்கச்சி மாறுறா. இது என் குழந்தையாடா. நான் அப்படி பேசவாடா. உங்களுக்கு நடந்த ஒரு சோகமான சம்பவமும் ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் என்ன அப்படின்றத நீங்க சொன்னீங்கன்னா இதெல்லாம் எதுக்குடா உனக்கு, நானே பிரச்சனை இந்த கேள்வி உனக்கு தேவையாடா அப்படின்னு கேக்குறாங்க. என்னக்கா அப்படிதானே? அப்படின்னா சரி ஓகேக்கா. என்னது டைமண்ட்ல ஸ்டெட் வாங்கி கொடுறேன். டைமண்ட்ல நெக்லஸ் வாங்கி கொடுக்குற அளவுக்கு யார் சாமி நீ? ஸ்டெட் பிரதர். இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். எங்க அம்மா அப்பா வாங்கி தரல, அவர் வாங்கி கொடுத்தாரு. கேட்டோன்னு வாங்கி கொடுத்தாரு. ஃளைட் கேட்டிருக்க வேண்டியதானே? பாண்டி பச்சர் அப்படியே ஃளைட்லயே வந்து அப்படி இறங்கிட்டு அப்படி ஏர்ல போயிருக்கலாம்ல. சோகமான விஷயம்லாம் எதுவும் இல்ல பிரதர். கையில வச்சுக்கிட்டே சொல்ற மாதிரி இருக்கு. கையில ஒண்ணு வச்சுக்கிட்டே சோகமானதா அப்படின்ற மாதிரி சொல்றீங்களே. உன் பேர் என்னடா? நிலன் சார். அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அம்மாவுக்கு எனக்கே தெரியாம டைம் வாங்கி வச்சு டைம் காலையில குடிக்க வேண்டியவன் நானு. சோகமானது வந்து என்னதுன்னா எடுத்த உடனே கேமரா ரோலிங் அவன் சொல்லுவான். அதுக்கு நான் ரெடிடான்னு சொல்லிட்டு நான் முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அதுக்கப்புறம் கட்டணும். தூரமா இவன் யார்? அவ பெரிய தொல்லையா இருக்கு. அப்படியே அந்த சோளக்காட்டுல பச்சை கிளிகள் கூட்டம் சிரிப்பு சோழாடி அப்படியே அந்த மாதிரியே தான் ஒரே சிரிப்பு, அப்படியே ஒரே மூமெண்ட். ரைட். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் சேட் மூமெண்ட் சொல்லிரு. 2024 சொல்லுங்க. சேட் மூமெண்ட் வந்து நான் லவ் பண்ணதுன்னு நினைக்கிறேன். அதான் என் வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டுட்டேன். அதான் என்னோட சேட் மூமெண்ட். அப்புறம் இந்த நாயகா சேர்ந்தது. நல்லா ஹாப்பியா தான் இருக்கீங்க. அப்ப எப்படி சேட் மூமெண்டா? எனக்கு தெரிஞ்சு உங்க கூட இருக்கிற எல்லா மூமெண்ட்டுமே ஹாப்பியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னம்மா யானை தந்தத்துல கிளிப் எல்லாம் போட்டுருங்க. அது பனானா கிளிப். பனானா கிளிப்பா? எப்படி பட்டிக்காட்டுல பொறுத்தவளை கொண்டாந்து என் தலையில கட்டி வச்சுட்டாருங்க. ஹாப்பி மூமெண்ட். அவங்க கூட தண்ணி சுத்துனதா? விட்டு இப்ப நான் ஹாப்பியா தான் இருக்கேன். மறக்க முடியாது. பேக் ஃபுல்லா மேக்கப் ப்ராடக்ட். சாப்பாடு. என்ன சாப்பாடு? எனக்கு காலு பசிக்குது. ஓனர் காசு. வெள்ளை கிளியின் பெயர் சங்கீதா. நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி நின்னுட்டு சரி. அபிநயா. இன்னைக்கு நிறைய பேரை பார்த்திருக்கோம். ஒரு சில பேர் வருவாங்க, இல்ல நான் வீடியோ பேசல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் இல்ல வீட்டுக்கு தெரிஞ்சா பாயம் அப்படின்ற மாதிரி வேணான்னு சொல்லிட்டாங்க. இவன் ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடி இருந்து இப்படியே ஒருத்தன் வந்துட்டு இருந்தான். இந்த பேப்பரை கையில தான் வச்சு ஒருத்தர் இப்படி வந்துட்டு இருந்தான். டேய் இவனை கேட்டோம்னா குறைஞ்சது 20 நிமிஷமாவது பேசுவான் சோகத்தை பத்தி. சரி ஆனா வீடியோ பேசுறியா அப்படின்னு கேட்டதுக்கு பேசுறேன். என்ன பேசணும்? நானே கேள்வி கேட்கறேன்டா. சரி சொல்றேன் வாங்க. சோகமா இதுலயே தெரிஞ்சு போச்சா எவ்வளவு சோகமா இருக்கா என்னன்னு. NCC அதனால அந்த ஏர் கட்டு இதெல்லாமா? குடிசைக்கு எப்படி மிலிட்டரிக்கு போயிருவியா? அடுத்த அமரன் நீதானா? நேவி அப்ப பீஸ்ட் போடு. நேவினா என்னடா ஃபிளைட் ஓட்டுறதானே? நான் போறேன் எனக்கு வேணாம். நான் போறேன். நான் ஜெட்டு. அது ஏர்ஃபோர்ஸ். சரிடா விடுறா, இது மட்டும் மக்களையா பேசு. சரி ஓகே. ஆனா உனக்கு நடந்த சோகமான சம்பவம் சொல்லு. சோகமான விஷயம்னா இப்ப கொசுனா நீங்க எவ்வளவு பெருசு பாத்துருப்பீங்க? கொசுனா நான் அடிச்சு சின்னதா இருக்கும், அதான் கொசு. இவ்வளவு பெருசு. அதுவும் இல்லாம அது கடிச்சு ஒரு பையனுக்கு ஐ வர மாதிரி ஆயிட்டான். 2 ஊசி. கொசுவோட எவ்வளவு பெருசு? நீ காமிக்கிறது வண்டுடா, கொசு மாதிரி இருக்காது. கொசு. ஆனா உன்னோட ஃப்ரெண்ட் அவன் பேட்ச்மேன். அது இன்னும் சரி பண்ணவே முடியலையா? அதுக்கடுத்தது கூட்டின்னு போயிட்டு 2 ஊசி போட்டு கூட்டின்னு வந்தான். அதுக்கு முன்னாடி அடுத்த நாள் ஆயில்மெண்ட் எல்லாம் தடவி அந்த கேம்பே கேன்சல் ஆயிடுச்சு. சரி கொசு கடிச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் இவன் 2024 சோகமான கதையை கேட்டியாடா?
இவன் ஃப்ரெண்டுக்கு கொசு கடிச்சு ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டாங்களாம். இதவாளா நினைச்சு நீ இவ்வளவு சோகமா வந்துட்டு இருந்த நீ? இல்லண்ணா சந்தோஷமான விஷயம் இன்னும் அவளுக்கே தெரியல. இனிமே நடந்தா சந்தோஷம் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்காங்க. டீ எது சாப்பிட்டியாடா? சாப்பிட்டியா இல்லையாப்பா? சாப்பிட்டியாப்பா? நியூ இயர் இப்பதான் புதுசா ஒரு அழகான 2 பொண்ணுங்களுக்கு நடுவுல இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு எனக்கு நினைக்கிறேன். பொம்பளை வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிருக்க நீங்க 90s தானே நீ தெரியுதுடா. பொம்பளை தெரிஞ்சுக்கிருக்க நீங்க. மறக்கவே முடியாத சந்தோஷமானா இந்த வருஷம் தான் ஒரு கேங் எங்க காலேஜ்ல ஃபார்ம் ஆச்சு. கேங்னா எப்படி ஃபைட்டா? ஒரே ஃபைட் தான். நாங்க எல்லாரும் கேங். கேங்க உங்கள அழகான பொண்ணுங்க, கியூட்டான பொண்ணுங்க எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரோலாம் கொடுத்தேன். அப்படி இல்ல. we just got like very good friends. புதுசா ஒரு 4 பேர் வந்து ஜூனியர்ஸ் அதுவும். சரி. ஜூனியர்ஸோட ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி. ஜூனியர்ஸ்னா நீங்க? நாங்க 3rd இயர்ஸ். அவங்க ஜூனியர்ஸ். ஓகே. எனக்கு நடந்த சம்பவம் பாத்தீங்கன்னாக்கா அந்த ஜாலியான ஹாப்பி மூமெண்ட் எல்லாம் நாங்க ஒரே கேங் தான். சோ அதனால அந்த அந்த 8ல 2 இங்க தனியா பிரிஞ்சிருக்கு. மீதி யார் வந்து எல்லாம் வீட்ல ஆளாளுக்கு ஒரு வீட்ல சுத்திட்டு இருக்காங்க. ஏப்பா 2 பேர் தனியா விட்டுருக்கீங்களே? அதுதான் ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். நாங்க வந்து சேர்ந்ததே வந்து ஒரு ஹேக்கத்தான் மூலமா தான். இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்லாம் காலேஜ். தமிழ் வார்த்தையா? இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். தமிழ்ல சொல்லுங்க. ஹேக்கத்தான்னா ஹேக்கத்தான் அப்படினா ஒரு காம்படிஷன் மாதிரி ஐடில நடக்கிற ஒரு காம்படிஷன். சரி. ஓகே. நாங்க வந்து படிக்கிறோம் போயிட்டு ஒரு நாள் அத வந்து 24 hours ஹேக்கத்தான் சொல்லி நடத்துவாங்க. சரி. சோ அதனால அன்னைக்கு ஒரு நாள்ல நாங்க ஃபுல்லா ஃப்ரெண்ட் பிடிச்சி செட் ஆகி ஹேக்கத்தான் நாங்க பண்ணல. சரி. நாங்க ஃப்ரெண்ட் பிடிச்சி நாங்க கேங்கா ஃபார்ம் பண்ணி உட்கார்ந்தோம். சோ அந்த ஒரு நாள் மறக்கவே முடியாது. அன்னைக்கு அந்த சிச்சுவேஷன் பயங்கரமா இருக்கு. நான் என்ன ஹேக்கத்தான் பண்ணலாம். நீங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க. உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அத நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. எங்க காலேஜ்ல போட்டு படுத்துறாங்க ட்ரைனிங்னு. அது மட்டும். ஆமா, காலேஜ்க்கு இவங்களை டெய்லி நல்லா சாப்பாடு எல்லாம் போட்டு வச்சு லாஸ்ட் பெஞ்ச்ல துணி வச்சு படுக்க வைங்க. இல்ல சந்தோஷமா ஏங்க காலேஜ்ல ட்ரைனிங் படிக்கிறதுக்கு தாமா போவாங்க. காலைல இருந்து இந்த பாண்டி பாசார்லாம் அங்கங்கேயும் சுத்திட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் வாண்டடா வந்து ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்படியா? சரி அப்படியே வாங்கன்னு கேமரா முன்னாடி கூப்பிட்டு அப்படியே தூக்கி உள்ள வச்சிட்டேன். லேடி ஜேடி ரெட் ஷர்ட் அந்த ஒரு ஹெட்போனு அப்படியே ஜாலியா வர பாண்டி பாசாருக்கு அப்படியே சுத்திட்டு போக. ஹாப்பின்னு சொல்லணும்னா எனக்கு பிடிச்சவங்க நான் ஒர்க் பண்ற பிளேஸ்க்கே வந்துட்டாங்க. அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சேடுன்னா எனக்கு பிடிச்ச கம்பெனில இருந்து என்ன தூக்கிட்டாங்க. அதை வேணா சொல்லலாம். ரொம்ப சேடா இருக்கும். பிடிச்ச கம்பெனில இருந்து வேலை எடுத்துக்கிறவங்க நீங்க என்ன பண்ணீங்க? என்ன தெரிகிறது? சொல்லுங்க. சரி என்ன கேட்டீங்களா? நீங்க சொல்லுங்க உங்க சோகமான மொமெண்ட் என்ன? உன்னை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. ஐயோ, 26 எனக்கு 27 வயசாச்சு. 26 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்க்காம விட்டேனே அப்படின்னு. டேய், இந்த ஆர்ம விளையாட்டா இருந்தாலும் எனி டைம் அலாட்டா இருப்பான்டா. படிச்சுப்பீங்க. வேற ஹாப்பி பெஸ்ட் ஹாப்பி மூமெண்ட்டா அங்க பாருங்களேன். உங்களுக்கு கண்டிப்பா ஆள் இருக்காது. சிங்கிளா தானே? ஆமா. உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் இல்லையா? இருக்காங்க. இருக்காங்களா? என்ன பண்றாரு? உங்க கூட ஒர்க் பண்றாரா? இல்ல, இந்த வீடியோ எடுக்கிறதே அவருதான். You talking to a real goat. கேமராமேனோட கேர்ள் ஃப்ரெண்டா? ஐயோ தப்பு சாயா வாழ்னு தெரியாம. ஏமா அன்னைக்கு வீடியோ கால் காமிச்சானே என்கிட்ட நீயாமா அது? ஏய் தம்பி, இது என் தங்கச்சிடா. ஏய், கொடிக்குளம் பேச்சு என் தங்கச்சி மாறுறா. இது என் குழந்தையாடா. நான் அப்படி பேசலடா. அதனால ஸ்ட்ரெயிட்டா வந்து அவங்கிட்ட இதுதான் என்னோட வாழ்க்கையிலேயே கஷ்டமான ஒரு பிளேஸ். இதை என்னால ஒண்ணும் பண்ணவே முடியாது. என் நேரமும் மனசு உறுத்துமே. ஹார்ட் பீட் இன்னும் நிக்கலடா. டப்பு டப்பு அடிச்சிட்டு இருக்கடா. மிகப்பெரிய ட்விஸ்ட் மக்களே. இது மேல இது கண்டென்ட் இல்ல சத்தியமா இருக்கு. அன்னைக்கு வீடியோ கால்ல பார்த்தா எனக்கு சத்தியமா ஞாபகம் இல்ல. எங்க கேமராமேனோட காதலியோட இந்த வீடியோவை அப்படி நான் நிறைவு செய்யறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஃபைனலா நாங்க சோழர் வாழ்ந்த இடத்துக்கு வந்த மாதிரி ஃபைனலா நாங்க இந்த வீடியோ முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா கேமராமேன் எனக்கே தெரியாம அவன் ஆளை இது பண்ண வச்சிருக்கான். எனக்கே லாஸ்டா தான் தெரியும். இதுக்கு எல்லாரும் நல்லா இருப்போம்.
எல்லாரும் நல்லா இருப்போம். தேங்க்யூ, பாய் பாய்ப்பா.